அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்று அசருக்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காவது அவசர தேவைகள் இருக்குது, அல்லது அவசரமாக பண உதவிகள் வேணும், அல்லது பெரிய அளவில் நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இன்று அசருக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த சிறந்த செலவாத்தை வெறும் 17 தடவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கான பதில் கிடைக்காம இன்று இரவு நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்த அளவு ஒரு சிறந்த செலவாத், அல்லாஹ்விடமிருந்து பதிலை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது. அது மட்டுமல்ல, இது பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத். யாரெல்லாம் இந்த செலவாத்தை தினந்தோறும் வழமையாக ஓதிட்டு வர்றாங்களோ, முற்றிலுமே அவங்களுடைய வாழ்க்கையில் வறுமை என்பது இருக்காதாம். இன்னும் நினைத்த காரியங்கள் கைகூடுமா. இன்னும் மனம் தெள்ள தெளிந்த நீரோடை போல ரொம்ப தெளிவாக இருக்குமா. மனசில் கவலை கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதாம். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான நன்மையை தரக்கூடிய ஒரு செலவாத். அது மட்டுமல்ல, இந்த செலவாத்தை யார் ஒரு முறை ஓதுறாங்களோ, ஓதக்கூடிய நபர் விடக்கூடிய மூச்சின் அளவிற்கு, அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹாலா நன்மைகளை கொடுக்குறானாம். சுபஹானல்லாஹ். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஒரு அமலை செய்கிறோம், அதற்கு நிறைய நன்மைகளும் கிடைக்குது, நம்ம தேடக்கூடிய செல்வமும் பரக்கத்தாக கிடைக்குது, நம்மளோட ஆசைகள் தேவைகள் அவசரங்கள் எல்லாமே நமக்கு பூர்த்தியாகுது, அல்லாஹ்வினுடைய அன்பும் கிடைக்குது. செலவாத்து ஓதுறதின் காரணமாக ரசூலுல்லாஹ்வினுடைய அன்பும் அவங்களுடைய ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு அமல் பாருங்க. செலவாத்தை யார் தினமும் அன்றாடம் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக மாற்றுவான். ஒரு கஷ்டமும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்களோட வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அவங்களுடைய துஆவை எதையுமே விட்டு வைக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தடவை ஒரு செலவாத்தை ஓதனா 100 நன்மைகள், 100 தேவைகள் நமக்கு கபூலாக்கப்படும். அதில் 30 தேவைகள் இந்த உலகத்தின் தேவைகள், மீதம் இருக்கக்கூடிய தேவைகள் மறுமையின் தேவைகள் நமக்கு கபூலாக்கப்படுமா. சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பாக செலவாத்தை உங்களோட வாழ்க்கையில் அன்றாடமாக வல்லமையாக நீங்கள் ஓதுங்க. இல்லை முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சிறந்த செலவாத்தை தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக கற்றுக்கிட்டு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி தருவான். இந்த உலக வாழ்க்கை மட்டும் கிடையாது, கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான். இன்னும் மறுமை வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக்கி தருவான். செலவாத்தை கெட்டியாக பிடிங்க. அந்த செலவாத்து தான் நாளை மறுமையில் நமக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியது. ஏன்னா செலவாத்தை ஓதும் போது ரசூலுல்லாஹ்வினுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். எனவே நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய இந்த செலவாத்தை கட்டாயம் நம்மள நிறைய பேர் புதுசு புதுசாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வளமையாக ஓதக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு புதிய செலவாத்தை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த செலவாத்தினுடைய பேர் செலவாத்து லம்ஹா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஃபி குல்லி லம்ஹத்தி வ நஃப்ஸின் பி அததி குல்லி மஅலூமின் லக. அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். இதனுடைய பொருள் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். அல்லாஹ்வே, எங்களின் கண்களுக்குள்ளும் எங்களை உயிர்ப்பிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் செலவாத்தின் நறுமணத்தை நிரப்புவாயாக. உனக்கு தெரிந்த அனைத்தின் எண்ணிக்கை அளவிலும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் செலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக. சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படிப்பட்ட செலவாத்தை ரசூலுல்லாவுக்கு நம்ம அனுப்புகிறோமோ அந்த வார்த்தை அந்த தன்மைக்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த செலவாத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய, நாங்கள் உயிரோட இருக்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலும், நாங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலும் நீ நறுமணத்தை நிரப்பு. உனக்கு தெரிந்த அத்தனை படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவிற்கும் நபி மீது செலவாத்த புலி அப்படின்னு கேட்குறோம். சுப்ஹானல்லாஹ். இது ரொம்ப பரக்கத் வாய்ந்த ஒரு செலவாத்தும் கூட. கண்டிப்பாக இந்த செலவாத்தை ஓதுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சோதனையில் இருக்கிறவங்க இந்த செலவாத்தை ஓதுங்க. அல்லாஹ் அந்த சோதனை அப்படியே லேசாக்கிடுவான். ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்தை ஓதும்போது கட்டாயம் அதனுடைய பலன் நம்மளோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு அசருக்கு பிறகு 17 தடவை இந்த செலவாத்தை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய தேவை பணமாக இருக்கலாம், அல்லது மனமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அல்லது பாவ மன்னிப்பாக இருக்கலாம், அல்லது நன்மைகளாக இருக்கலாம், அல்லது மறுமையை பற்றி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த செலவாத்தை முன்னிட்டு
கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா பெரும் கொடையாளனா இருந்து நமக்கு பெரிய நியாமத்த பரிசா தருவான். ஏன்னா ஸலவாத் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு அமல். அத நம்ம செய்யும்போது கண்டிப்பா அல்லாஹ் ரொம்ப விரும்பி, நம்ம கேட்கிறத விட பல மடங்கு நமக்கு தருவான். அதனால ஸலவாத்த ஓதிட்டு நிறைய துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் வேணும். அல்லது சிறந்த ஸலவாத்துக்கள வாரத்துக்கு ஒரு முறை புதுசா நாங்க ஒரு ஸலவாத்த கத்துக்கிட்டு நாங்க ஓதணும். அரபில வேணும், தமிழ்ல வேணும், தர்ஜுமாவோட வேணும், அதனோட பலனோட வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.